வணக்கம். குவாலிட்டி சர்க்கிள் ஃபோரம் ஆஃப் இந்தியா மதுரை சாப்டருடைய சேர்மன் சங்கர் சுப்பிரமணியம் பேசுகிறேன். நாம் மதுரை சாப்டர் மூலமாக கராகுரிகேஷன் என்கிற கான்செப்டை பற்றி விளக்கங்கள் கொடுப்பதற்காக கராகுரிகேஷன் சம்பந்தமான சில கேஜெட்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அவற்றை பயன்படுத்தி பயிற்சிகள் கொடுப்பதற்கும் இந்த கராகுரிகேஷனுடைய கான்செப்டை விளக்குவதற்கும் உபயோகப்படுத்தலாம் என்பது எங்களுடைய திட்டம். கராகுரிகேஷன் என்றால் என்ன? கராகுரிகேஷன் அப்படிங்கிறது லோ காஸ்ட் ஆட்டோமேஷன் சொல்லலாம். இன்றைய சூழ்நிலையில நிறைய மாற்றங்கள் வந்து இண்டஸ்ட்ரியிலெல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய ஆட்டோமேஷன் பண்ணலாமா நிறைய யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரோபோட்ஸ், புது ரோபோட்ஸ், ஏஐ உபயோகப்படுத்தி எப்படி நாம் செலவை குறைப்பது, சீக்கிரம் செய்வது என்பதை பற்றி எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவையெல்லாம் முதலிலே இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய செலவு மிக மிக அதிகம். அது ஓவர் எ பீரியட் வேண்டும் என்றால் நாம் அதை சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் முதலில் செய்ய வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் மிக மிக அதிகம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் எப்படி இதை சமாளிப்பது என்பதை யோசிக்கும் பொழுது கராகுரிகேஷன் என்ற கான்செப்டை ஜப்பானியர்கள் நடைமுறையில் செயல்படுத்தி நிறைய வெற்றி கண்டிருக்கிறார்கள். கராகுரி டால்ஸ் என்ற பொம்மைகள் அடிப்படையில் அந்த கராகுரிகேஷன் கான்செப்டை டொயோட்டா நிறுவனங்கள் முதலில் ஆரம்பித்து இன்றைக்கு எல்லா நிறுவனங்களும் இது நடைமுறையிலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் நமது தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கலாம், பொம்மலாட்டம் என்பதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பொம்மைகளை கயிறு மூலமாக இயக்கி நாடகங்கள் நடத்துவதை நாம் பார்த்துருக்கிறோம். இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இது சில விலை எப்படி என்றால், ஒரு பொருளை, ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் நாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் பவர் உபயோகப்படுத்தக்கூடாது, கேஸ் உபயோகப்படுத்தக்கூடாது. என்ன செய்வது? முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஏன் நாம் நடைமுறையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். கிணற்றிலிருந்து தண்ணீரை இறத்தி கொண்டிருக்கிறோம். ஆற்றிலிருந்து தண்ணீரை கமலை மூலமாக ஏற்றம் செய்து அதை வயல்களிலே பாய்ச்சுகிறோம். இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கராகுரிகேஷனுக்கு உதாரணங்கள். அதே மாதிரி இதையும் நாம் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். இது செலவு மிக மிக குறைவு. நடைமுறையிலே நாம் நிர்வாகத்தில் உள்ள ஸ்கிராப் மெட்டீரியலை உபயோகப்படுத்தி சில மாற்றங்கள் செய்து இந்த லீவர்கள், ரேம்ப், அது மாதிரி புள்ளிகள், வெயிட்டை தூக்குவதற்கு புள்ளிகள், இடத்தை மாற்றுவதற்கு லீவர், இதோ இந்த படத்தில் பார்த்தால் டைரக்ஷன் மாற்றுவதற்கு இந்த கேஜெட்டை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இதில் எல்லா எக்யூப்மெண்ட்டுகளும் அலுமினியத்தில் தயார் செய்யப்பட்டவை. இதற்கு லுப்ரிகேஷன் தேவையே இல்லை. அதே மாதிரி ட்ரில்லிங் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஒரு ஜாயிண்ட் இன்னொரு ஜாயிண்ட் எல்லாம் கப்ளிங் மூலமாக பண்ணியிருக்கிறார்கள். இது நாம் எப்படி இருந்தாலும் மாற்றிக்கொள்ளலாம். இது இந்த கேஜெட்டை ஒரு பர்பஸ்க்காக வாங்கினோம் என்றால் அதற்கு பயன்படுத்தி சப்போஸ் அந்த தேவையில்லை, இந்த இது முடிந்து விட்டது, வேறொருக்கு இது உபயோகப்படுத்தலாம் என்றால் கண்டிப்பாக கட்டி மாற்றி உபயோகப்படுத்த முடியும். இது மாதிரி கேஜெட்ஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட். அதை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். நமது ட்ரையலுக்காக நம்மளுடைய ஸ்கிராப் மெட்டீரியலை பயன்படுத்தி நாம் முதலிலே செயல்படுத்தி கொள்ளலாம். அதாவது ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு, டிரான்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு பவர் உபயோகப்படுத்தக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி உபயோகப்படுத்தக்கூடாது, கேஸ் அதிகம் உபயோகப்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக லீவர், கவுண்டர் லீவர், ரேம்ப் அல்லது சூட், கன்வேயர், பவரை உபயோகப்படுத்தாத கன்வேயர் மூலமாக செயல்படுத்தலாம். அதுதான் கராகுரிகேஷன். அது நடைமுறையிலே சாத்தியம். உதாரணத்துக்கு சமீபத்திலே நாங்கள் நடத்த வகுப்புகளிலிருந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் இதை நாம் செயல்படுத்தி காமித்தோம். அதில் ஒரு நிறுவனத்தில் ஒரு எக்யூப்மெண்ட்டுடைய மோட்டர் சர்வீஸ் பண்ணுவதற்காக எடுத்து அதை மாற்ற வேண்டியிருந்தது. அதை சர்வீஸ் பண்ணுவதற்காக 20 மணி நேரம் அந்த மோட்டார் நிறுத்தப்பட்டிருந்தது. அதை 15 நிமிஷத்திலே அந்த மோட்டரை அங்கேருந்து எடுத்து வேறொரு மோட்டரை வைத்து மிஷினை ஓட்டிவிட்டு எடுத்த மோட்டரை கொண்டு வந்து தனியாக வைத்து சர்வீஸ் செய்து ரெடியாக வைத்து கொண்டிருப்பார்கள். அடுத்த தடவை மாற்றும் பொழுது உடனே கொண்டு போய் 15 நிமிஷத்தில் அந்த மிஷினை திரும்ப ஓட்டி கொடுத்தார்கள். இதன் மூலமாக கம்பெனிக்கு கிடைத்த லாபம் மிக மிக அதிகம். இதே மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய கம்பெனிகளில் செய்திருக்கிறார்கள். நாமும் இதை நடைமுறையில் செயல்படுத்தலாம் என்பதற்காக
இது நாம் ஒரு முன்னோடி பயிற்சியாக எடுத்துக்கொண்டு இந்த வருஷம் துவங்கி இருக்கிறோம். இதற்கு இதை பற்றிய மற்ற விவரங்கள் யூசிஎஃப்ஏனுடைய மதுரை தளத்திலே கொடுக்கப்படும். அதில் சேர்ந்து பயிற்சிகளை இணைந்து கற்றுக்கொண்டு வெற்றி பெறுமாறு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.